ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்கள் நம்ம எடுக்கிற ஒரு சில முடிவுகள்னால தான் நம்மளோட வாழ்க்கையே ஒட்டுமொத்தமாக மாறுது. நிறைய பேர் இதை சந்திச்சிருப்பாங்க. வாழ்க்கையில் ஏதாவது தருணத்தில் நீங்களும் அதை உணர்ந்திருப்பீங்க. நீங்கள் எடுத்த ஒரு சில முடிவுகள் உங்களோட வாழ்க்கையை முற்றிலும் மாற்றி அமைத்திருக்கும். இதற்கு யாரும் விதிவிலக்கு கிடையாது. எல்லாரும் ஏதாவது ஒரு நேரத்தில் தவறு செய்து தான் இருப்போம். ஆனால் அதிலிருந்து நம்ம மீண்டு வரணும். திரும்பவும் அதே தவறை செய்யக்கூடாது. தவறு செய்யக்கூடாது, அதாவது மீண்டும் அதே தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிறத விட, இன்னும் சொல்லப்போனால் செய்த தவறை நம்மளோட மனது ஏற்றுக்கணும். நான் தவறு செஞ்சிட்டேன் அப்படிங்கிறத ஒத்துக்கணும். அப்படி ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் அதுலேருந்து மீண்டு வர முடியும். அந்த ஒத்துக்கிற பக்குவம் கூட இன்றைக்கி பல பேருக்கு கிடையாது. கோபம், எதுக்கு எடுத்தாலும் கோபம், யார் மேலே கோவப்படுறோன்னு விவஸ்தை இல்லாமல் கோபம். வீட்டுக்கு வெளியே எத்தனையோ பேர்ட்டு நம்ம விட்டு கொடுத்து போகிறோம். ஆனால் வீட்டுக்குள்ளே நம்ம அப்படி இருக்கிறது இல்லை. நம்ம கூட வாழ்கிறவங்கக்கிட்ட, நம்ம உறவுகள்கிட்ட நம்ம யாருக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், நமக்காக யார் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, இது எதை பற்றியுமே யோசிக்காமல் நம்ம உபயோகிக்கிற ஒரு சில வார்த்தைகள் நம்மளோட ஒட்டுமொத்த வாழ்க்கையை மாற்றிடும். பல குடும்பங்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்க. எந்த ஒரு சண்டை சச்சரவாக இருந்தாலும் உடனே பேசி சரி பண்ணிடணும். ஒரு சின்ன கதையை மட்டும் இப்போ கேட்டுடலாம். இந்த கதை நீங்கள் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கலாம், ஒரு சில பேர் கேட்காமலும் இருக்கலாம். ஒரு ஆசிரியர் தன்னோட மாணவர்களுக்கு ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன கதை அப்படின்னா, ஒரு கடலில் ஒரு கப்பலில் எல்லோரும் போயிட்டுருக்காங்களாம். போயிட்டுருக்கும்பொழுது அந்த கப்பலில் ஓட்டை விழுந்து தண்ணீர்லாம் உள்ளுக்குள்ளே புகுந்து கப்பல் மூழ்கிற ஸ்டேஜ் வந்துடுது. அப்படி வரும் பொழுது பக்கத்தில் மீட்புக்காக ஒரு சின்ன படகுல மீட்டிட்டு கொண்டுட்டு போயிட்டுருக்கும் பொழுது கடைசியாக ஒரே ஒரு படகு தான் இருக்குது. அந்த படகுல கொஞ்சம் பேர் ஏறிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒருத்தர் மட்டும்தான் ஏற முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை வரும்பொழுது ஒரு கணவன் மனைவி ஏறுவதற்கு தயாராக இருக்காங்க. ஆனால் ஏறும் பொழுது அந்த படகுல இருக்கவங்க சொல்லிடுறாங்க, யாராவது ஒருத்தர் மட்டும்தான் இந்த படகுல ஏற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அந்த கணவன் மனைவி தம்பதியில் அந்த கணவன் என்ன பண்ணுறாரு, தன்னோட மனைவியை விட்டுட்டு அந்த மூழ்கிக்கிட்டு இருக்க கப்பல்லே விட்டுட்டு இவர் மட்டும் அந்த படகுல ஏறி தப்பிச்சு போயிடுறாரு. அப்படிங்கிற ஒரு கதையை தன்னோட மாணவர்களுக்கு அந்த ஆசிரியர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவர் ஏறி தப்பிச்சு போகிறாரு. தப்பிச்சு போயிட்டு இருக்கும்போது அந்த மனைவி கணவனை பார்த்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு தன்னோட மாணவர்களை பார்த்து அந்த ஆசிரியர் கேள்வி கேட்குறாரு. கதை சொல்லிகிட்டு இருக்காங்களே, அந்த ஆசிரியர் கேள்வி கேட்குறாங்க. தப்பிச்சு போகிற கணவரை பார்த்து மனைவி, அந்த மூழ்கிட்டு இருக்க கப்பலில் இருக்க மனைவி என்ன சொல்லியிருப்பாங்கன்னு. அதற்கு ஒவ்வொரு குழந்தைகளும், ஒவ்வொரு மாணவிகளும் ஒவ்வொரு விதமாக பதில் சொல்கிறாங்களாம். இடையே ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு பதிலை சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது ஒரே ஒரு மாணவன் மட்டும் அமைதியாக இருக்கானா. அந்த மாணவனை கூப்பிட்டு அந்த ஆசிரியர், ஏண்டா எல்லாரும் ஒன்று சொல்கிறாங்க, நீ மட்டும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறியே, எந்த பதிலும் உன்கிட்ட இல்லையா, என்ன தான் சொல்லியிருப்பாங்க, உனக்கு என்ன தான் தோணுது அப்படின்னு. அதற்கு அந்த பையன் சொல்கிறான், என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த கடலில் மூழ்கிட்டு இருக்க படகுல அந்த கப்பலில் இருக்காங்கள்ல, அந்த மனைவி சொல்லியிருப்பாங்களாம் தன்னுடைய கணவனை பார்த்து, நம்மளோட குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு அந்த மனைவி தன்னோட கணவனை பார்த்து சொல்லியிருப்பாங்களாம். கடைசியாக அதுதான் அவங்க சொல்லியிருப்பாங்களாம். அப்படியே நிசப்தமாயிதான் அந்த கிளாஸ் ரூமே. அப்படியே அவன் அந்த பையன் சொன்ன பதிலை கேட்டு இது வரைக்கும் ஆளாளுக்கு ஒரு பதில் எந்திரிச்சு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் அங்கே இங்கே அப்படியே பேச்சு சத்தம் அது இதுன்னு இருந்த அந்த கிளாஸ் ரூம் அப்படியே சத்தமே இல்லாமல் அப்படியே அமைதியாகிருந்தான். இந்த ஆசிரியருக்கு ஒரே வியப்பாம், எப்படி இவ்வளவு சரியான பதில் இந்த பையனால் சொல்ல முடிந்ததுன்னு. அந்த ஆசிரியரும் ஒரு நிமிஷம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டதுக்கப்புறம் அந்த பையனை கூப்பிட்டு கேட்குறாங்க, தம்பி நீ மட்டும் எப்படிப்பா இவ்வளோ சரியான பதில் சொன்ன அப்படின்னு. எங்கள் அம்மா சாகும்போது
இதை தான் எங்கள் அப்பா கிட்ட வந்து சொன்னாங்க. எங்கள் அம்மா கொஞ்ச நாள் முன்னாடி செத்து போனாங்க. சாகும்போது எங்கள் அப்பாவை பார்த்து இதான் சொன்னாங்க, என்னங்க நம்ம குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து செத்து போனாங்க அப்படின்னு அந்த பையன் மேலும் இதை சொன்னதுக்கப்புறம், இவன் சொன்ன பதிலை கேட்டதுக்கப்புறம் அந்த கிளாஸ் ரூம் மட்டும் ரொம்ப, இதுக்கு முன்னாடி சைலண்டான கிளாஸ் ரூம் இப்போ ரொம்ப சைலண்ட் ஆகிடுச்சான். ஒரு வழியாக எல்லோரும் கொஞ்சம் நேரம் கழித்து நார்மலுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த கதையெல்லாம் சொல்லி தொடர ஆரம்பிக்கிறாங்க அந்த ஆசிரியர். இந்த தப்பிச்சு போனார்ல கணவர், அவரும் வந்து அதே மாதிரி வந்து அவங்களோட வீட்டுக்கு வந்து போயிட்டாராம். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்களோட பையன் ஒருத்தர் இருக்கான். அந்த பையன் கூட சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் அந்த பையனுக்கு வந்து அவங்க அப்பாவை கண்டா பிடிக்கல. ஏன்னா அவங்க அம்மா வந்து இப்படி சாக விட்டுட்டு வந்துட்டாங்களே அப்படின்னு இந்த பையனுக்கு வந்து அந்த சின்ன வயசுலேருந்தே கோவமா. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இப்படியே ஒரு 10-15 வருஷம் வந்து போயிடுச்சா. 15 வருஷமாக அவங்க அப்பா மேலே கோவமாகவே இருக்கானா. சரியாக வந்து பேசக்கூட மாட்டானா. இப்படியே நாட்கள் ஓடி ஓடி ஒரு 10-15 வருஷம் போயிடுச்சான். ஒரு நாள் அவனோட கையில் ஒரு பழைய டைரி வந்து கிடைக்கிது. அந்த டைரியை எடுத்து படித்து பார்க்கும்போது தான் தெரியுது, அவங்க அம்மாவுக்கு ஏற்கனவே ஒரு உயிர்கொல்லி நோய் வந்திருக்கான். எப்போ வேணாலும் அவங்க வந்து இறந்து போவதற்கான பாதிப்போடு தான் அவங்க வந்து வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த காரணத்திற்காக தான் இவர் என்ன பண்ணியிருக்காரு, தன்னோட மனைவியை விட்டு விட்டு இவர் மட்டும் வந்திருக்காரு. அதுவும் தன்னோட பையனை கூட இருந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானா. அது மட்டும் இவங்க பையன் மட்டும் இல்லை அப்படின்னா இவரும் அந்த அவரோட மனைவி கூட சேர்ந்தே அந்த கப்பலில் மூழ்கி தன்னோட உயிரை வந்து விட்டுருப்பாராம். இதை தான் வந்து எழுதி வச்சுருக்காராம் அவரோட பழைய டைரியில். அதை படித்ததுக்கு அப்புறமா தான் இந்த பையனுக்கு வந்து தன்னோட அப்பா தன்மேல் எவ்வளவு அன்பாக இருந்திருக்கிறாரு, உயிருக்கு உயிராக நேசித்த மனைவியை அந்த சூழ்நிலையில் விட்டுட்டு வருவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத வந்து அந்த பையன் புரிஞ்சுக்கிறானா. எழுதியிருக்காரான் அந்த புக்கில், அந்த டைரியில். இந்த என்னோட பையன் மட்டும் இல்லைனா இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டுருக்க மாட்டேன். என்றைக்கோ நான் செத்து போயிருப்பேன். என்னோட அன்பான என்னோட மனைவியோடு சேர்ந்தே என்னோட உயிர் வந்து போயிருக்கோம். இப்போ நான் வாழ்வதற்கு காரணமே என்னோட மகன்தான் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து அந்த பையன் வந்து படித்து தெரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறமா தான் தன்னுடைய அப்பாவோட மனசு என்னன்னு வந்து புரிஞ்சுக்கிறான். இந்த மாதிரி தான் நம்மளும் வந்து என்ன பண்ணுறோம், ஒரு சில நேரத்தில் நம்ம கூட இருக்கவங்கள, நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்களே நம்ம வந்து தவறாக வந்து புரிஞ்சுக்கிறோம். நண்பர்களாக இருக்கட்டும், சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல நேரங்களில் நம்ம வந்து தவறாக வந்து புரிஞ்சுக்கிட்டு பேசிக்கிற ஒரு சில வார்த்தைகள், நடந்துக்கிற விதம், இதெல்லாம் ஒரு சில காரணத்தால் பல குடும்பங்கள் இன்றைக்கி வந்து பிரிஞ்சு வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து விட்டுருங்க. நமக்கு நம்மளே என்ன பண்ணுறோம், ஒரு சில நேரத்தில் வந்து காயப்படுத்திக்கிறோம். நம்மளே வந்து தனிமையாக வந்து போயிடுறோம். சரியாக புரிஞ்சிக்காம தனிமையை நோக்கி வந்து பயணத்துக்கு வந்து போயிடுறோம். அதனால் என்ன ஆகுது, நம்ம வந்து மன அழுத்தத்தில் வந்து ஆளாகிறோம். சரியாக புரிஞ்சிக்காமல், கொஞ்சம் அவசரப்படாமல், நிதானமாக, ஏன் எதற்காக இவங்க இப்படி பேசுகிறாங்க, எதற்காக இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பித்தா கூட ஒரு சில விஷயங்களுக்கு வந்து பதில் கிடைக்கலாம். நம்மளோட குடும்பத்தில் இருக்கவங்க, நம்ம நேசிக்கிறவங்க, அவங்க மேலே நான் அவசரப்பட்டு நம்ம வந்து கோவப்பட்டுறக்கூடாது. எதற்காக இந்த வார்த்தையை பேசுகிறாங்க, ஏன் இப்படி நடந்துக்கிட்டாங்க, அவங்க எந்த சூழ்நிலையில் இருக்காங்க, அதையும் வந்து புரிஞ்சுக்கணும். எப்பொழுதுமே நம்ம மேலே பாசம் காமிச்சிட்ருக்கவர் திடீர்னு நீ கோவமாக பேசுகிறாருன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும். நிறைய குழந்தைகள், நிறைய பெரியவங்களும் கூட அப்படி தான் இருக்காங்க இன்றைக்கி காலகட்டத்தில். குழந்தைகள் மட்டும் கிடையாது, பெரியவங்களும் தான். என்னோடய பையன் எப்பொழுதும் என்கிட்ட பாசமாக இருப்பான். என்னன்னு தெரியல, இன்றைக்கி என்னை வந்து திட்டான் அப்படின்னு கோவப்படுகிற அம்மாக்களும் இருக்காங்க. எப்பொழுதுமே எங்கள் அப்பா என் மேலே பாசமாக இருப்பார், திடீர்னு என்னை திட்டாரு அப்படிங்கிறதுக்காக மாத கணக்காக பேசாமல் இருக்க குழந்தைகளும் இருக்காங்க. இதே மாதிரி பெரியவங்களும் இருக்காங்க. எப்படி நீ என்னை பார்த்து இந்த கேள்வி கேட்கலாம் அப்படின்னு குடும்பத்துக்குள்ளே சண்டை. ஒரு சில நேரத்தில் ஒரு சில விஷயத்தை நம்ம விட்டு கொடுத்து போகிறது நல்லது, நம்மளுக்கும் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும். சரியாக வந்து புரிஞ்சுக்கோங்க.
இனிமேல் எதாக இருந்தாலும் சற்று நிதானமாக யோசித்து முடிவெடுங்க. அதுதான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் நல்லதாக வந்து அமையும். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.